ஒருவேளை அணு கதிர்வீச்சு அங்கிருந்து பரவினா முதலில் பாதிக்கப்பட போறது கதிர்வீச்சு காற்று வழியா பரவினாலும் அது கடல் தண்ணியில கலந்தாலே வளைகுடா நாடுகளை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அது ஒரு டூம்ஸ் டே சிச்சுவேஷன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க 90% வளைகுடா நாடுகளுக்கு இந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு இஸ்ரேலுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம். ஒட்டுமொத்த வளைகுடா நாடுகளுமே சுடுகாடா மாறிடும் அப்படின்ற ஒரு செய்தி. இதுக்கு பின்னாடி நடந்தது என்ன? ஈரான்ல இருக்க பூஷர் அணுமின் நிலையத்தை இஸ்ரேல் தொடர்ந்து தாக்கிக்கிட்டே இருக்காங்க. இந்த போர் ஆரம்பிச்சதுல இருந்தே இஸ்ரேலுக்கு அந்த பூஷர் அணுமின் நிலையத்து மேலதான் கண்ணு. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இதுவரைக்கும் 4 தாக்குதல்கள் நடந்திருக்கு. ஒருவேளை அணு கதிர்வீச்சு அங்கிருந்து பரவினா முதலில் பாதிக்கப்பட போறது வளைகுடா நாடுகள் தான். மிகப்பெரிய ஆபத்தை எதிர்நோக்கி இருக்கிறது வளைகுடா நாடுகள் அப்படின்னு சொல்றாங்க. என்ன நடந்துச்சு? ஈரான் உண்மையிலேயே அங்க மின்சாரம் மட்டும்தான் தயாரிக்கிறாங்களா, இல்லைன்னா இஸ்ரேல் சொல்ற மாதிரி அணு ஆயுதங்களை தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்களா? இந்த செய்திக்கு பின்னால இருக்கக்கூடிய உண்மை என்ன? ஏற்கனவே அணு கதிர்வீச்சு அங்கிருந்து கசிய தொடங்கி விட்டதா சொல்றாங்களே, அது உண்மையா? இந்த நிகழ்ச்சியில நம்ம பார்க்கலாம். ஈரான்ல விபத்து நடந்தா வளைகுடா நாடுகள் எப்படி பாதிக்கப்படும்? முதல்ல பாதிப்பு ஈரானுக்கு தானே வரணும் அப்படின்ற சந்தேகம் உங்களுக்கு வரும். இங்க தான் ஈரானோட புத்திசாலித்தனத்தை நம்ம பார்க்கணும். அவங்க எங்க இந்த பூஷர் அணுமின் நிலையத்தை அமைச்சிருக்காங்கன்னா, பாரசீக வளைகுடாவோட தென்மேற்கு கடற்பகுதி. இங்கிருந்து வளைகுடா நாடுகள் ரொம்ப பக்கத்துல இருக்கு. அந்த இடத்துல தான் அணுமின் நிலையத்தை அவங்க அமைச்சிருக்காங்க. அதனால ஒரு விபத்து ஏற்பட்டாலோ இல்லைன்னா தாக்குதல் நடந்தாலோ ஈரானுக்கு பாதிப்பு என்பதை தாண்டி முதல் பாதிப்பு வளைகுடா நாடுகளுக்கு தான் வரும். நீங்க மேப்பை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஈரான்ல மக்கள் தொகை அதிகம் இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாம் ரொம்ப தள்ளி இருக்கு. ஆனா ரொம்பவும் பரபரப்பா இருக்கக்கூடிய வளைகுடா நாடுகள் பார்த்தீங்கன்னா பக்கத்துல இருக்கு. இதுதான் ஈரான் ஒரு சூட்சுமத்தை வச்சு அந்த அணு ஆலையை அமைச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. அதை அவங்க புத்திசாலித்தனம்னு சொல்றதா இல்ல அவங்களுடைய ராஜதந்திரம்னு சொல்றதா? சரி, பூஷர் ஆலை மேல ஒரு நேரடி தாக்குதல் நடந்து கதிர்வீச்சு காத்துலையும் தண்ணிலையும் கலந்தா எந்தெந்த நாடுகள் பாதிக்கப்படும் பார்த்தீங்கன்னா 6 வளைகுடா நாடுகள் நேரடி ஆபத்தில் இருக்கு. முதல்ல குவைத், ரொம்ப பக்கத்தில் இருக்கிறதுனால உடனடி பாதிப்பு குவைத்துக்கு உண்டு. அடுத்தது பஹ்ரைன், கடல் வழியா கதிர்வீச்சு பாதிப்பு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. கத்தார்ல நிலைமை ரொம்ப மோசம். அப்படி ஒரு பாதிப்பு நடந்துச்சுன்னா கடல் நீர் மாசடைஞ்சா 3 நாள்ல குடிக்கிறதுக்கே தண்ணி இல்லாத அளவுக்கு கத்தார் மாறிடும் அப்படின்னு அந்த நாட்டோட பிரதமரே சொல்லியிருக்காரு. அடுத்ததா ஐக்கிய அரபு அமீரகம். இங்க காத்து வீசுற திசையை பொறுத்து 24 மணி நேரத்துல ஒட்டுமொத்த ஐக்கிய அரபு அமீரகமுமே கதிர்வீச்சு நிறைந்த ஒரு பகுதியா மாறிடும். அடுத்தது சவுதி அரேபியா. சவுதி அரேபியாவோட கிழக்கு மாகாணங்கள் மிகப்பெரிய அச்சுறுத்தலை எதிர்நோக்கி இருக்கு. ஓமன் கொஞ்சம் தொலைவில் இருந்தாலுமே கடல் நீர் மாசுபாடு இவங்களையும் விட்டு வைக்காது. மொத்தத்துல பாத்தீங்கன்னா கதிர்வீச்சு காற்று வழியா பரவினாலும் அது கடல் தண்ணியில கலந்தாலே வளைகுடா நாடுகளை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அது ஒரு டூம்ஸ் டே சிச்சுவேஷன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க 90% கடல் நீரை சுத்திகரித்து குடிநீரா குடிச்சிட்டு இருக்காங்க. தண்ணி இல்லைன்னா என்ன ஆகும்? ஒட்டுமொத்தமா கடல் தண்ணியில கதிர்வீச்சு கலந்துருச்சுனாக்க வளைகுடா நாடுகளுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி எங்கிருந்து கிடைக்கும்? மிகப்பெரிய ஆபத்து அப்படின்னு சொல்றாங்க. ஈரானை பொறுத்த வரைக்கும் அந்த பூஷர் ஆலை அமைந்திருக்கக்கூடிய இடம்ன்றது அவங்களுக்கு ஒரு புவியியல் கேடயம் மாதிரின்னு தான் சொல்றாங்க. சரி, இந்த இடம் எங்க இருக்கு? உண்மையிலேயே இதனுடைய முக்கியத்துவம் ஈரானை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஈரானுக்கு பூஷர் ஆலை எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னா, அவங்களோட பூஷர் 1 மாடல் VVER 1000 அழுத்தப்பட்ட நீர் உலை. இது 1 மணி நேரத்துக்கு 1000 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யும். ஈரானோட மொத்த மின்சார தேவையில ஒரு கணிசமான பகுதியை இதுதான் பூர்த்தி செய்து. இதுல இருக்க யுரேனியம் எரிபொருள் 2% 5% வரைக்கும் தான் செறிவூட்டப்பட்டிருக்கு. மின்சாரம் தயாரிக்க இது போதும். ஆனா அணு ஆயுதம் தயாரிக்கணும்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், 90% யுரேனியத்தை செறிவூட்டணும். ஆனா ஈரான் சொல்றது படி பார்த்தா இது வெறும் மின்சார ஆலை தான் அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. ஆனாலும் இந்த உலையில டன் கணக்கான கதிரியக்க யுரேனியம் மற்றும் புளுட்டோனியம் கழிவுகள் இருக்கும். ஒருவேளை இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினா இந்த தனிமங்கள் காத்துல கலந்து அது டர்ட்டி பாம்பை விட பல மடங்கு ஆபத்தானதா மாறிடும். ஈரான் தரப்புல இருந்து அந்த நாட்டோட வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்ஷி ஒரு கேள்வி கேட்கிறாரு. யுக்ரைன்ல போர் நடக்கும்போது அந்த நாட்டில் இருக்க
ஜஃபோரிசியா அணுமின் நிலையம் தாக்கப்பட்டுச்சு. அப்ப மேற்குலக நாடுகள்லாம் ரொம்ப கவலையோட அந்த செய்திய பார்த்தாங்க. அது பற்றி நிறைய கருத்துக்களும் வெளியில வந்துச்சு. ஆனா எங்க நாட்டுல இருக்க பூஷர் அணுமின் நிலையத்த 4 முறை இஸ்ரேல் தாக்க முயற்சி பண்ணியும் ஏன் யாருக்கும் அத பற்றி கவலை இல்ல? இது எங்க நாட்டோட சிவில் கட்டமைப்பு. இத தாக்குறது போர்க்குற்றம் இல்லையான்னு கேள்வி கேட்கிறாரு. ஐநா தலையிடணும்னு சொல்றாரு. ஆனா இதுவரைக்கும் அத பற்றி யாருமே குரல் கொடுக்கல. ஈரான்ல இருக்க பூஷர் அணுமின் நிலையத்தை சுற்றி தாக்குதல் நடந்திருக்கு. இந்த தாக்குதல்களோட தீவிரம் என்ன அப்படிங்கிறது தெரியல. ஆனாலும் ஈரான் என்ன சொல்றாங்கன்னா, ஒருவேளை தாக்குதல் தீவிரமா நடந்தா என்னென்ன ஆபத்துகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது என்னன்னு நம்ம பார்க்கலாம். அணுமின் நிலையத்துல அவங்க ஏற்கனவே பயன்படுத்தின எரிபொருள் சேமிப்பு தொட்டிகள் இருக்கு. அது மேல தாக்குதல் நடந்தா என்ன நடக்கும் அப்படிங்கிறது நினைக்கவே பயமா இருக்கு. கண்ணுக்கு தெரியாத ஆனா உயிரை குடிக்கிற கதிரியக்க துகள்கள் காத்துல கலக்கும். குறிப்பா cesium-137 அப்படிங்கிற ஒரு ஆபத்தான ஐசோடோப் வளிமண்டலத்துல பரவும். ஒருவேளை அணு கதிர்வீச்சு பரவுனா அது அந்த இடத்தோட நிக்காது. முதல்ல காத்துல பரவும், அடுத்ததா கடல் தண்ணிலையும் பரவும். அப்படி அது பரவுனா நம்ம சாப்பிடுற சாப்பாடு, விவசாயம் செய்யற மண்ணு, குடிக்கிற தண்ணின்னு எல்லா இடங்களும் அணு கதிர்வீச்சு நிறைந்ததா மாறிடும். அந்த இடத்துல மனிதர்கள் வசிக்க முடியாது. அந்த அணுக்கதிர் பாதிப்பு போறதுக்கு பாத்தீங்கன்னா பல வருடங்கள் ஆகும். அது எப்ப போகும் அப்படிங்கிறதே தெரியாது. இன்னொரு பயமுறுத்துற விஷயம் என்னன்னா, இந்த கதிரியக்க பொருட்கள் நம்ம மேல பட்டா அது தோலை அப்படியே சுட்டு எரிச்சிடும். அது மட்டும் இல்லாம புற்றுநோய் வர்றதுக்கான ஆபத்தை பல மடங்கு அதிகமாக்கிடும். சுருக்கமா சொல்ல போனா, ஒரு அணு கதிர்வீச்சு ஏற்பட்டால் அடுத்த தலைமுறையையே அழிக்கக்கூடிய அளவுக்கு அது சைலண்ட் கில்லர். இங்க தான் இந்த விஷயம் சூடு பிடிக்குது. பூஷர் ஆலை மேல இதுவரைக்கும் பல முறை மர்மமான தாக்குதல்கள் நடந்திருக்கு. ஸ்டக்ஸ்நெட் இது 2010ல நடந்துச்சு. அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து உருவாக்கின ஒரு சைபர் வைரஸ். ஒரு துப்பாக்கி குண்டு கூட இல்லாம கணினி மூலமாவே இந்த ஆலையோட இயந்திரங்களை வெடிக்க வச்சாங்க. இதுதான் உலக வரலாற்றிலேயே முதல் டிஜிட்டல் போர் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்ல, ஈரானோட முக்கிய அணுசக்தி விஞ்ஞானிகளை தேடி தேடி இஸ்ரேல் கொலை பண்ணுச்சு. ஒரே நாள்ல ஈரான் விஞ்ஞானிகள் கொல்லப்பட்ட நிகழ்வெல்லாம் கூட நடந்துச்சு. அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு குறிப்பிட்ட அணுமின் நிலையத்தை குறி வச்சு இஸ்ரேல் பல முறை ட்ரோன் தாக்குதல்களை நடத்திக்கிட்டு இருக்கு. இப்ப நேரடி போர் வந்தா கூட இந்த மாதிரி இடங்களை தான் அவங்க குறி வைத்து தாக்குவதற்கு தயாரா இருக்காங்க. இதெல்லாம் இங்கிருந்து கேட்கக்கூடிய நமக்கே பயமா இருக்கு. ஆனா பக்கத்திலேயே இருக்கக்கூடிய சவுதி, குவைத், ஐக்கிய அரபு அமீரகம்லாம் ஏன் அமைதியா இருக்காங்கன்னு உங்களுக்கு தோணுது இல்லையா? அவங்கெல்லாம் அமெரிக்காவோடையும் இஸ்ரேலோடையும் பல பாதுகாப்பு ஒப்பந்தங்களை செஞ்சு வச்சிருக்கிறாங்க. அதனால அவங்களை எதிர்த்து குரல் கொடுக்கறதுக்கு இந்த நாடுகளுக்கு பயம். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க இருதலை கொள்ளி எறும்பு மாதிரி தான். ஒரு பக்கம் அமெரிக்கா இஸ்ரேலோட பாதுகாப்பு ஒப்பந்தங்கள் செஞ்சிருக்காங்க, அவங்கள எதிர்க்க முடியாது. இன்னொரு புறம் ஈரான் அணுசக்தி நாடாக மாறிவிட்டால் அதுக்கு பிறகு அந்த நாட்டுக்கும் பயந்தாகணும். அதனால தான் வளைகுடா நாடுகள் இந்த விஷயத்துல குரல் கொடுக்காம அமைதியா இருக்கிறாங்க. வளைகுடா நாடுகளுக்கு இந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு இஸ்ரேலுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா அவங்களோட நோக்கம் என்ன தெரியுமா? ஈரான் மேல அடுத்தடுத்து தாக்குதல்களை நடத்தணும், அவங்க மீண்டு வர முடியாத அளவுக்கு இழப்புகளை ஏற்படுத்தணும், பொருளாதார ரீதியா அவங்கள மட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறது மட்டும்தான் இஸ்ரேலோட நோக்கம். அதனால யாருக்கு என்ன ஆனாலும் அவங்களுக்கு கவலை இல்லைன்ற அளவுக்கு தான் இருக்காங்க. அமெரிக்காவும் இதையெல்லாம் கண்டுக்காம தான் இருக்கிறாங்க. ஆனா உண்மையில இஸ்ரேல் நினைக்கிற மாதிரி ஒரு நேரடி தாக்குதலை அவங்க பூஷர் அணுமின் நிலையத்தின் மீது நடத்திவிட்டால் என்ன ஆகும் தெரியுமா? செர்னோபில் விபத்தை விட 10 மடங்கு பெரிய பாதிப்பு ஏற்படும். காத்துல பரவற கதிர்வீச்சு 24 மணி நேரத்துல வளைகுடா பிராந்தியத்தையே ஒண்ணுமில்லாம ஆக்கிடும். பல லட்சம் மக்கள் புற்றுநோய்க்கு ஆளாவாங்க. வளைகுடா கடல்ல இருக்க மீன்கள், நீர்நிலைகள் எல்லாமே பல நூற்றாண்டுகளுக்கு விஷமாயிடும். சரி, கடைசியா ஒரே ஒரு கேள்விதான். அமெரிக்காவும் இஸ்ரேலும் சந்தேகப்படுற மாதிரி ஒருவேளை ஈரான் கிட்ட அணு ஆயுதம் இருக்குன்னே வச்சுக்கோமே, அவங்க எப்படி அதை பயன்படுத்த முடியும்? அவர்களை பொறுத்தவரை, ஈரானை பொறுத்த வரைக்கும் எங்களிடம் அணு ஆயுதங்கள் இல்லை அப்படின்னு தெளிவா சொல்றாங்க. அதை நிரூபிக்கக்கூடிய ஆதாரமும் இஸ்ரேல் கிட்டயும் அமெரிக்கா கிட்டயும் இல்லை. ஆனால் இந்த அணுமின் நிலையங்கள் மேல இஸ்ரேல் நடத்துற தாக்குதல்னால அந்த பிராந்தியமே ஒட்டுமொத்தமா பாதிக்கப்படுது. அதை பற்றி இஸ்ரேலுக்கு கவலை இருக்குதா? நம்ம இதை தான் கேட்குறோம். இவங்க இப்படி தாக்குதல் நடத்துறதுனால அமைதி ஏற்பட போகுதா, இல்ல அழிவு ஏற்பட போகுதா?
உங்களுடைய கருத்து என்ன? கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.